கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நம்ம ஒரு சில வீடியோக்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். போன வீடியோவில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதில் என்ன அடிக்கடியாக என்ன சகோதரி நீங்கள் சொல்ல போறீங்க? இது அடிக்கடியாக நாங்கள் கேட்ட வசனம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது? நாங்கள் நிறைய டைம் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒரு விசேஷமான 3 வார்த்தைகளை குறித்து இங்கே பவுல் சொல்லியிருக்கிறார். அந்த 1வது வசனத்தில் கடந்த வீடியோவில் சொல்லும் பொழுது 2 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். பரிசுத்தமாக இருக்கணும், அதே போல் தேவனுக்கு ஜீவ பலியாக இருக்கணும்னு 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இந்த வேத வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 3 காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது பாருங்க, தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், இது 3 தாங்க. இன்றைக்கு தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னன்னா பகுத்தறிய வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எதை பகுத்தறியணும் அப்படின்னு முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு காரியங்களை நிதானமாய் நம் பகுத்தறிகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம் வேதத்திலிருந்து நாம் என்ன தியானிக்கிறோம்னா, வேதத்திலிருந்து நாம் என்ன பகுத்தறிவு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை பகுத்தறிய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வசனம் சொல்லுகிறது ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பகுத்தறிய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கும் 3 தலைப்பு: தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம். இந்த 3 தலைப்புல நம்ம வேத வசனம் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக எதை நாம் பகுத்தறிய வேண்டும்? தேவனுடைய நன்மையை குறித்து, அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற நன்மையை குறித்து நம்ம பகுத்தறிய வேண்டிய நிச்சயமாகவே. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது, அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த தேவனுடைய நன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் பகுத்தறிந்து, தேவனே எனக்கு ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி, என் குடும்பத்தை ஆண்டவரே நல்ல முறையில் நடத்தினீரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அந்த பகுத்தறிவு உள்ளவர்களால் தேவனுடைய நன்மையை நினைத்து நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட இந்த தேவனுடைய நன்மை குறித்ததான ஒரு சில வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய நன்மை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை வைத்திருப்பவர்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27வது சங்கீதம் 13வது வசனம். எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய நன்மையை நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? கண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்டிருக்கிறோம். அப்போ அதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாட்களும் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். நான் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து வாசிங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ தேவனை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய நன்மையை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய நன்மையை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த காலத்தில் கூட அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் அவர் இந்த உலகத்தில் என்ன பண்ணாரா? சுற்றி திரிந்திருந்தார்.
என்று வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய நன்மையை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? நினைத்து கொண்டே இருக்கணும். அதை நாம் பகுத்தறிய வேண்டும். அந்த காரியங்கள் என்னென்ன, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாம் பகுத்தறிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவனுடைய நன்மை குறித்து நிறைய வசனங்களை உங்களுக்காக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேத வசனங்களை குறித்தான அதிகாரங்கள் உங்களுக்கு கீழே எழுதியிருக்கும். நீங்கள் அதை பார்த்து தேவனுடைய வீட்டில் அமர்ந்து அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து அதில் என்னென்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து அதிலிருந்து என்ன பண்ணுங்கள்? வேதத்தை ஆராயுங்க, பகுத்தறியுங்க. ஓகேங்களா? இன்றைக்கு கூட ஒரு சில வசனங்களை நான் மேலோட்டமாய் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக சங்கீதம் 65 சங்கீதம் 4வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய வீட்டின் நன்மையால் நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்தியாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். கர்த்தர் நம்மளை எதால முடிசூட்டி வைத்திருக்கிறாரா? அவருடைய நன்மையினால நம்மளை முடிசூட்டி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால நம்ம முடிசூட்டி வைத்திருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய நன்மை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 103 சங்கீதம் 5வது வசனம், 85வது சங்கீதம் 12வது வசனம், 119வது சங்கீதம் 122வது வசனம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தை எடுத்து அதில் இருக்க வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். நன்மையான எந்த ஈவும். அப்பொழுது நமக்கு நன்மை எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீங்க. எங்கிருந்து வருதா? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. அப்பொழுது வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை மென்மேல நன்மையால் உயர்த்துகிறார், நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். என் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறார், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார், என் உற்றார் உறவினருக்கு நன்மை செய்கிறார், என் குடும்பத்தினருக்கு நன்மை செய்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த பகுத்தறிவு நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் இருக்க வேண்டுங்க. இன்றைக்கு அதுதான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு என்ன சித்தம் என்பதை, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை செய்தார் என்பதை பகுத்தறிய வேண்டும் என்று அங்கு வலியுறுத்த விரும்புகிறார். அடுத்தபடியாக 2வதாக நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் தேவனுடைய பிரியம். தேவனுடைய பிரியம் என்ன? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? தேவனுடைய நன்மை. நம்ம வாழ்க்கையில் தேவன் என்னென்ன நன்மை செய்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் எப்படியாய் தேவன் நன்மை செய்து வருகிறார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்த்தோம். 2வதான காரியம் தேவனுடைய பிரியம். கர்த்தர் எதன் மேலே பிரியமாய் இருக்கிறார் என்பதை நம்ம பகுத்தறிய வேண்டும். புரிந்தவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு தலைப்பு என்ன? எதையெல்லாம் நாம் பகுத்தறிய வேண்டும்? கர்த்தர் செய்த நன்மையை நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பகுத்தறிய வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இதை செய்தார், எனக்கு அதை செஞ்சார், நேற்று இதை செஞ்சார், இன்னைக்கு இதை செஞ்சார், இனிமேல் வரப்போகிற நாட்களில் கர்த்தர் இதையெல்லாம் எனக்கு செய்வார் என்று நீங்கள் பகுத்தறிகிறவர்களாக நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணும். 2வதான காரியம் தேவனுக்கு எது பிரியம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணரணும், கண்டிப்பாக நீங்கள் பகுத்தறியணும். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முக்கியமான வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இதை நீங்கள் தள்ளிவிடாமல்
தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடுகளில் அமர்ந்து அந்த வாக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிலாம் நீங்கள் யோசித்து தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக இடைப்படுவார். இன்றைக்கும் பாருங்கள், தேவனுடைய பிரியம் என்ற வார்த்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. முதலாவதாக என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை பார்த்து கொண்டிருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போ கர்த்தர், இஸ்ரவேல்னா யாரு? நம்ம தாங்க, நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் சேனல். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியமா? அவர் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். அப்போ நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அதுதான் நம்ம சொல்கிறோம், எது தேவனுடைய பிரியம் அப்படின்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறதா. அப்புறம் இன்னொரு வேதத்தை வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37வது சங்கீதம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 37வது சங்கீதம் 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நம்மளுடைய வழிகளின் மேலே யார் பிரியமாக இருக்கிறதா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எங்கு போகிறோம், எங்கு வருகிறோம், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாரா? கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த நம்மளுடைய வழிகளின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா? ரொம்ப மிகவும் பிரியமாக இருக்கிறாருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 147ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 147ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய பிரியன் என்னன்னா, அவர் நமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே என்ன பண்ணுறாரா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 149ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். நம்ம மேலேயே அவருக்கு ரொம்ப பிரியங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ரொம்பவும் நேசிக்கிறார். அவருக்கு தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு நீங்கள் தேடி பகுத்தறிந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். உங்களையும் என்னையும் இயேசுவுக்கு மிகவும் பிடிக்கும். பிரியமான பிள்ளைகளே, அடிக்கடியாக சொல்லும் போது கர்த்தருக்குள் பிரியமான அநேக பவுல் நிருபங்கள் எழுதும் போதெல்லாம் என்ன சொல்வார்? கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரி. அப்போ கர்த்தருக்கு யார் தான் ஃபஸ்ட்டு பிரியம்? நம்ம தான் பிரியமானவர்கள். அப்போ தேவனுடைய பிரியம் எது? நீங்களும் நானும் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். இன்னும் கூட ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமானது ஒன்று உண்டு. என்னென்ன வாசிப்போமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மிகவும் முக்கியமானது பாருங்கள். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் மிகவும் பிரியமாக கூர்ந்து கவனிப்பாராம். அவர் அந்த ஜெபத்தை ரொம்ப பிரியப்பட்டு, என் மகள் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பிரியமாக அது மேலே என்ன பண்ணுவாராம்? கண்ணோக்கமாக பார்ப்பாராம். சரிங்களா? அப்போ நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபங்களும் யாருக்கு பிரியமான ஜெபம்? தேவனுக்கு பிரியமான ஜெபம் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் பகுத்தறிய வேண்டும். அதே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம பலியிடுகிறதை காட்டிலும் நம்ம என்ன செய்யணுமா? நீதியையும் நியாயத்தையும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எது கர்த்தருக்கு பிரியம்னு நம்ம பகுத்தறியணும். அப்படின்னா எதெல்லாம் தேவனுக்கு பிரியம், எதெல்லாம் நீதி, எதெல்லாம் நியாயம் என்று பகுத்தறிந்து அவைகளை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. இன்னும் முக்கியமாக ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு
பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமாயிருப்பது எது கூடுகிற காரியம்? அப்போ நம்ம விசுவாசிச்சாலே என்ன நடக்குமா? தேவனுக்கு பிரியம். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் குறித்து ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்துடவே கூடாது. மிக 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 முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை உங்கள் நினைவிலிருந்து ஒரு நாள் மறந்து போகாதீங்க. என்ன ஆண்டவருக்கு பிரியம்? நீங்களும் நானும் பிரியும். நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் அவருக்கு பிரியும். நீங்களும் நானும் படிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அவருக்கு பிரியும். நீங்களும் நானும் நியாயமாய் நீதியாய் செயல்படுகிற காரியங்களை கர்த்தர் பிரியப்படுகிறார். இன்னும் ஒரு முக்கியமான கடைசி காரணம், கடைசி பிரியம் என்ன தெரியுங்களா? இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருந்து இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் அது ஒரு முக்கியமான நன்மை. தான தர்மங்களை நம்ம என்ன பண்ணணுமா? செய்யணும். இதில் யார் பிரியப்படுகிறார்? எந்த மனுஷரையும் நம்ம பிரியப்படுத்த தேவையில்லை. நீங்கள் தான தர்மங்களை செய்து பாருங்களேன், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நிச்சயமாய் பிரியப்படுவார். அதை தேவன் பிரியமாய், அதை பிரியமான பலியாக என்ன பண்ணுகிறாரா? ஏற்றுக்கொள்ளுகிறார். சரிங்களா? இன்றைக்கு பார்த்து இரண்டாவதான காரியம், தேவனுக்கு பிரியம் என்னென்ன? முதலாவதாக எதை குறித்து பார்த்தோம்? தேவனுடைய நன்மைகள். இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான காரியங்கள். மூன்றாவதாக தேவனுடைய சித்தம். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம ஒரு நாளும் வாழவே முடியாது. இப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னென்ன என்பதை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால். தீமை செஞ்சு நீங்கள் பாட அனுபவிக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவர் சொல்றார், எது தேவனுக்கு சித்தம் தெரியுமா? நன்மை செய்து பாடு அனுபவிப்பதையே கர்த்தர் என்ன பண்ணுறாரா? மேன்மையாக நினைக்கிறார். அதுதான் தேவனுக்கு சித்தம்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாடுகளை அனுபவிக்கலாம். நிறைய நன்மை செய்து உங்களுக்கு தீமை தான் கிடைச்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்யணும்னு நினச்சி நிறைய செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அதுலேருந்து எதிர்ப்புகள், உங்களை மட்டம் தட்டி ஒரு சில காரியங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், மகனே மகளே, அதுதான் எனக்கு சித்தம். நீ தீமை செய்து பாடு அனுபவிப்பதில் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே வேத வசனம் அப்படியாகவே சொல்கிறது. அதுதான் தேவனுக்கு சித்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன பண்ணணுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணுமா? அதுதான் கர்த்தருக்கு என்னவா? சித்தம். தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று இந்த வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதே போல கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசியாய் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். அதாவது இங்கே என்ன சொல்றாரு? தேவனுக்கு சித்தமானவைகள் எவையோ அதில் நம்ம தேறினவர்களாக இருக்கணுமா? இதெல்லாம் தேவனுக்கு சித்தம் அப்படின்னு இப்போ நீங்கள் பகுத்தறியணும். இன்றைக்கு தலைப்பே அதுதான். இவைகளை நம்ம பகுத்தறிய வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதெல்லாம் தேவனுக்கு சித்தம். நம்ம எதை செஞ்சால் இது தேவனுக்கு சித்தமாக இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செய்கிறோம், இது தேவனுக்கு சித்தமா? நாம் இங்கே போகிறோமே, இது தேவனுக்கு சித்தமா? நாம் இதை பேசுகிறோமே, இது தேவனுக்கு சித்தமா?
நம்மளுடைய நடக்கைகள், நாம் நடந்து போகும்பொழுது, நாம் பேசும்பொழுது எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு சித்தம் இருக்கிறதா என்பதை நம்ம பகுத்தறிய வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பகுத்தறிந்து அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தமானவைகளை தேறினவர்களாய் நீங்கள் மாற வேண்டும், தேறினவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இன்னொரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். மிகவும் முக்கியமான ஒரு வேத வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா எபேசிய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், மதியற்றவர்கள்னா புத்தி இல்லாமல் இருக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு எது சித்தம் என்பதை முதல்ல நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதை பகுத்தறியும். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் பகுத்தறிந்து அதை கண்டு கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானவைகளை நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானவைகளை நீங்கள் யோசிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தையும் இன்னும் அதிகமான வசனங்கள் உண்டு. இந்த வசனம் கடைசியாக மீண்டும் அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நம்ம வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கும் கூட இந்த வேத வார்த்தைகளை கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விசையா இந்த வீடியோனுடைய கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பல வேஷங்களை நாம் தரிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே தான் 2 விதமான வேஷம். ஒன்று உலகத்தை குறித்ததான பகுத்தறிவு, இன்னும் ஒன்று தேவனை குறித்ததான ஒரு பகுத்தறிவு. உலகத்தினுடைய பகுத்தறிவுன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவது, இதை எப்படி செய்யலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், இது எப்படி செஞ்சால் இது நன்மையாக முடியும், அப்படிப்பட்ட பகுத்தறிவு உலகத்திற்குரிய பகுத்தறிவாக இருக்கிறது. 2வதான காரியம் தேவனுடைய பகுத்தறிவு. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பகுத்தறிவு காரியம். இதில் தான் நம்ம 3 விதங்களை இப்போது பார்க்கிறோம். என்னென்ன காரியம்? தேவனுடைய நன்மை, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுடைய சித்தம் எது. இதை 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும்? பகுத்தறிய வேண்டும் என்று பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை காரியங்களை குறித்து நீங்கள் பகுத்தறிந்து கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்யுங்கள். தேவனுடைய நன்மை எது என்பதை நினைத்து அதன்படி நடவுங்கள். தேவனுக்கு எது பிரியம் என்பதை கண்டறிந்து அதன்படி நீங்கள் செயல்படுங்க. தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து நீங்கள் தேவனுடைய சபையில் நிலைத்திருங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இது கடைசி நாட்கள், கொடூரமான நாட்களில் வந்திருக்கிறோம். எவ்வளவோ பேர் பலவீனத்தினால வியாதியினால் அகப்பட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை யாரும் அசதியாக எண்ணிவிடாதபடி தேவனுடைய சமூகத்தை பகுத்தறிந்து நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வோமா? கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையாகவே இந்த வசனத்தின் பிரகாரமாக, ரோமன் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் வாழ்நாட்களில் ஒப்பு கொடுத்து பகுத்தறிந்து எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.